கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அருணோதயம் என்னும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்ப்போமா? லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சகரியா சொல்லுகிறார். ஆம், அருணோதயம் உன்னதத்திலிருந்து தோன்றியிருக்கிறது. அருணோதயம் என்பது சூரிய உதயம். ஆம், காலையிலேயே சூரியன் உதிப்பான். அப்படியாக நமது ஆண்டவரும் அருணோதயம் போன்று அவர் வெளிச்சமாக நம்மீது அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது பிரகாசிக்கிற தேவனாக நாள் முழுவதும் நாம் பிரகாசிக்கிறவர்களாக காண செய்ய அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் நம்மை சந்திக்கிறவராக என்று பாலனாக இவ்வுலகிலே அவர் உதித்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நம் உள்ளத்திலே அருணோதயமாக பிறக்கும்போது நம்முடைய வழிகளில் சமாதானம் உண்டாக காண செய்கிறவராக காணப்படுகிறார். ஆம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் சமாதானத்தின் வழியிலே நடக்கிறவர்களாக, மற்றவர்களை சமாதானப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆம், உன்னதத்திலிருந்து புறப்பட்ட அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் சமாதானம் உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, அவருடைய பிறப்பி நிமித்த மகிழ்ச்சி அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த அருணோதயம் எங்கிருந்து புறப்படுகிறது என்று பார்ப்போமா? மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதுவும் யூதேயாவில் உள்ள ஆயிரங்கள், அதாவது யூதேயாவில் 1000 பட்டணம் இருக்கிறது. 1000வது பட்டணமாகிய அந்த சிறிய பட்டணம், சிறிய கிராமமாகிய பெத்லகேமில் ஆண்டவர் பிறந்து அங்கிருந்து புறப்பட்டு வருவார் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கிருந்து புறப்பட்டு அவர் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகுஸ்து ராயனால் 1ஆம் குடிமதிப்பு எழுதுவதற்கு கலிலேயாவில் உள்ள நாசிரேத்திலிருந்து அவரவர் தம் சொந்த கிராமங்களில் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு யோசேப்பும் மரியாளும் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனை நாம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய தேவன் மாட மாளிகையில் பிறக்கவில்லை, அவர் மாட்டிடை கொட்டிலில் பிறந்தார். ஆம், பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலிபீடத்திலே செலுத்தி பாவ மன்னிப்பு பெறுவது அன்றைய நிலைமை. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிட வேண்டிய தீர்க்கதரிசன நிறைவேறுதலின் காரணமாக நம் பாவங்களுக்காக சங்கரிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக காணப்பட வேண்டியதால் அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக காணப்படுவதற்காக, அந்நாட்களில் ஆடு குட்டிப்படும் பொழுது அந்த குட்டி பழுதற்று காணப்படுவதற்காக அந்த ஆட்டு முன்னணியில், அதாவது ஆட்டுக்கு தீவனம் வைக்கிற அந்த தொட்டியில் வைக்கல்களை பரப்பி போட்டு அதில் அந்த குட்டியை போட்டு வளர்ப்பாங்க. ஏன்னா அது பழுதற்று போனால் அதை பாவ நிவாரண பலி செலுத்த முடியாது. அது நிமித்தமாக அந்த மேய்ப்பர்கள் அந்த முன்னணியில் வைத்து அதை பாதுகாப்பார்கள். அதை போலவே நமது ஆண்டவரும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுகிற, அவர் பழி செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுவதால் அவர் பிறந்த பிற்பாடு அவரை எடுத்து அவர் பழுதற்றவராக காணப்பட வேண்டும் என்று அந்த முன்னணியிலே வைக்கோல் பரப்பப்பட்டு அதிலே துணிகளிலே சுற்றி அவரை கிடத்தி இருந்தார்கள். ஆம், பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக பாவ நிவாரண பலியாக நமக்காக உன்னதத்திலிருந்து அருணோதயம் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் வயிற்றில் அவதரித்து அது மனுவாக ஆட்டுக்குட்டியானவராக மாடடை கொட்டிலில் முன்னணியிலே கிடைத்திருப்பதாக நாம் வாசிக்கிறோம். சூரியனிடமிருந்து சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளியை பெற்று பிரகாசிக்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய அருணோதயமாய் அந்த நீதியின் சூரியனாகிய அவரிலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவர் நானே ஜீவ ஒளி என்றிருக்கிறார். அந்த ஒளியிடத்திலிருந்து நாம் ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்கள் முன்பாக நாம் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய பிறப்பு மாடடை கொட்டிலில் காணப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா 9:2 நாம் வாசிக்கிறோம். பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தில் வருவதற்காக அருணோதயமாக ஆண்டவர் உன்னதத்திலிருந்து நமக்காக தோன்றினார். அவர் அருணோதயம் என்னும் நாமமுடையவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது பாவ இருள் நம்மிலிருந்து விலகி நாம்
ஒளி பெற்றவர்களாக, அருணோதயத்தை பெற்றவர்களாக நம் வாழ்வில் ஜொலிக்க முடியும். லூக்கா 1:78 மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து அருணோதயம் புறப்பட்டு வந்தது. நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடப்பதற்காக, நம்முடைய மரண இருள், பாவ அந்தகாரம் இவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்காக அருணோதயம் உன்னதத்திலிருந்து புறப்பட்டு நம்மை சந்தித்தது. இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் வண்ணமாக உலக மக்கள் அனைவரும் இத்தினத்தை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையாக ஆசரிக்கின்றனர். அவர் உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பட்டு அவர் இவ்வுலகில் பிறந்தபடியினால் அவரை அருணோதயம் என்று சகரியா அழைக்கிறார். மல்கியா 4:2 என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று வாசிக்கிறோம். நீதியின் சூரியனாகிய பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நானே என்று அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற ஒளி நம்மில் காணப்படும் பொழுது அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்கிற பிள்ளைகளாக, நாமும் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக, சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த அருணோதயம், அந்த நீதியின் சூரியன் நம்மை சந்திக்கிறதாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷமுள்ளவர்களாக, மகிழ்ந்து கலிகுறியவர்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்மஸ் தினத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உன்னதத்திலிருந்து புறப்பட்ட அருணோதயமாக எங்களை சந்தித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நீர் அப்பா காலையிலே உடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அப்பா அந்த நாள் முழுவதும் நீர் எங்களை சந்திக்கிறவராக, அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக, எல்லா காரியங்களையும் எங்களை வாய்க்க செய்கிறவராக நீர் காண செய்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. சகல காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இன்றைய நாள் பிறந்த தினம் அப்பா, திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அருணோதயமாக அப்பா பிரகாசியும்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.